ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மாடல் பெரிய மாடலாக இருக்குது, அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இது போல் கீ வச்சு ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா my3dgifts.com வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான மாடல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் லோக்கல் எஸ்டிஎல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. உங்களை எந்த மாடல் ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிக்கும். நமக்கு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொட்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்துக்குங்க. இந்த இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் எதுக்கு அப்படின்னா, இப்போ ரெட் கலர் இருக்க ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் 90 டிகிரி ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அக்யூரேட்டாக 90 டிகிரிக்கு மூவ் பண்ணுறதோட இது ஷார்ட்கட். ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 90 டிகிரி மூவ் ஆகும். அதே இது இந்த சைடு இருக்க ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஈஸியாக மூவ் பண்ணியாச்சு. மறுபடியும் மூவ் டூல் போக தேவையில்ல. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். அடுத்த கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதே இது மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த சைடு ஏரோ மார்க் அழுத்தி பிடிச்சு இழுத்தீங்க அப்படின்னா அந்த மாடல்ஸ் மேலே மூவ் ஆகும். ஓகேங்களா? மூவ் ரொட்டேட் அந்த இதை மாற்றி மாற்றி போகிறதுக்கு ரொட்டேட் பண்ணுறப்பே நம்ம இந்த மாதிரி ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் முடிஞ்சிடும். ஓகே, மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் வச்சுட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஷேப் அப்படின்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மார்க் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டர் ஷேப் நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம மூவ் டூல் போய்க்கலாம். மூவ் டூல் போயிட்டு மூவ் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு கட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு கொண்டாந்துக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்ல அவுட்புட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால அங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி மூவ் பண்ணுறப்ப அக்யூரேட் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்பர்ஸ் கூட என்டர் பண்ணி நம்ம மூவ் பண்ணி இந்த இடம் ஓகே. பட் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இருக்க இந்த கியூப் பார்த்தீங்களா வெளியில் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாடலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் பண்ணுறதுக்கு கீழே ஷேப்ஸ்க்குனே தனியாக ஒரு ஆப்ஷன் ஸ்லைடர் கொடுத்துருப்போம். அதை பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு 20 வச்சு பாருங்கள். நமக்கு இந்த ரெட் கலர் பார்டர் லைட்டாக வெளியே தெரியணும். ஆனால் எல்லா இடமும் கவர் ஆகிருக்கணும். அதான் கான்செப்ட். அதுக்கேற்ற மாதிரி மூவ் டூலை வச்சு இங்கிட்டு மூவ் பண்ணிக்கங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வெளியில் இருக்குது, அவ்வளோ இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 10 வச்சு பார்ப்போம். 10 வச்சா ரொம்ப உள்ள போயிருந்தா அவ்வளோ இருக்கக்கூடாது. 15 வைப்போம். இப்போ எல்லா இடமும் ஓரளவுக்கு கவர் ஆகியிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா மேலே மாடல்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் கீழே இறக்கிடுவோம். எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல மூவ் பண்ணி இப்போ எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓகே. இல்லை இந்த மாடல்ஸை லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கனாலும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணும். நமக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளேன் இருக்கணும். உள்ள இருக்க கியூப் பார்த்தீங்கன்னா வெளியில தெரியக்கூடாது. அதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த மாடல் ஓரளவு சர்க்கிள் ரொம்ப வெளியே தெரியல. அப்படியே உங்களுக்கு ரொம்ப தெரியுது அப்படின்னா இதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிங்க. பட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த சர்க்கிள் வெளியில தெரியணும் லைட்டாவது. அப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் ரெண்டு தான் ஸ்பிளிட் ஆகும். ரெண்டு ஆப்ஜெக்ட் ஸ்பிளிட் ஆகுறது எங்கனையுமே டச் ஆகக்கூடாது. அதான் கான்செப்ட். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மெயின் ஆப்ஜெக்டை மேலே வச்சிருக்கோம், அதை ஒரு டிக்கு. கட்டர் ஆப்ஜெக்ட் ரெண்டாவதா தான் இருக்கணும், அது ஒரு டிக்கு கொடுத்து குரூப் செலக்ட் கொடுத்துங்க. குரூப் செலக்ட் கொடுத்தோம்னா சப்ட்ராக்ட்ல பூலியன் அப்ளை ஆயிருக்குது. எப்பயுமே மெயின் ஆப்ஜெக்ட் தான் மேலே இருக்கணும். ஓகேங்களா? அதான் நீங்க பாத்துங்க. இல்லைன்னா கட்டர் இது ஒர்க் ஆகாது, ஆப்ஜெக்ட் மாறின மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி கட்டர் மேல இருக்கு அதை மாத்தணும் அப்படின்னா இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு ஏரோ மார்க் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மாறும். இப்போ ரெஃபரன்ஸ் புள்ளின்னு கொடுத்தனா கட்டர் மட்டும் தெரியும். இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இந்த மாதிரி அவுட்புட் வந்துச்சுன்னா நீங்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி மேலே இங்கேயும் மூவ் பண்ணி மறுபடியும் ஒரு ரெஃபரன்ஸ் புள்ளின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். மெயின் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கணும், கட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கணும். இதான் கான்செப்ட் குரூப் புள்ளியன்ல. அப்படி இல்லைன்னா அந்த அன்லாக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி மேலே இங்கேயும் மூவ் பண்ணி. ஓகேங்களா? இது எனக்கு ஓகே. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெளியில கொண்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அஸ் பேக்கடு லேயர் அப்படின்னு இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா இப்போ குரூப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேஞ்சஸ் கொடுக்குறப்பையும் அது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் ஆப்ஜெக்டாக நம்ம வெளியில கொண்டாடணும். இப்போ இந்த குரூப் பூலியனை ஹைடு பண்ணிக்கிறேன், நமக்கு வேணாம். சிங்கிள் லேயராக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூலியன் அப்ளை பண்ணதை கொண்டாந்துட்டோம். அதுக்கு டூப்ளிகேட் அஸ் பேக்கடு லேயர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் பூலியன் இருக்கு பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் லேயராக நமக்கு கிடைச்சிருச்சு. சிங்கிள் லேயராக கிடைச்சிருச்சு. இந்த சிங்கிள் லேயர் கிடைச்சது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம், அது நமக்கு கண்ணுக்கு அவ்வளோக்காக தெரியாது. அதை ரெண்டா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு செப்பரேட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு இது கேட்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்ட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பாட்டாக ஸ்ப்ளிட் ஆகலை அப்படின்னா இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கவர் ஆகாமல் இருக்குதுன்ட்டு அர்த்தம். எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகலை அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேல் ரெண்டு பார்ட்டா குரூப்புக்குள்ள கிடைச்சிருச்சு. இதை அன்குரூப் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இன்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இப்போது இது தனி மாடல் மூவ் பண்ணி மூவ் டூல் வச்சு நமக்கு கீழே அந்த கீயோட கிடைச்சிருச்சு. கீக்கான நெகட்டிவ் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டான போக்கில் கிடைச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெண்டு மாடலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மாடலையுமே செலக்ட் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு ரெண்டு லேயரை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா
செப்பரேட் எக்ஸ்போர்ட் அஸ் இண்டிவிஜுவல் எஸ்டிஎல் செலக்ஷன் ஒன்லி இந்த 2 பட்டனையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் எஸ்டிஎல் கொடுங்க. நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா செப்பரேட் பட்டன் ஒர்க் ஆகாது. அதனால செலக்ஷன் ஒன்லி அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு லேயரையும் தனித்தனியா செலக்ட் பண்ணி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா செப்பரேட் பாத்தீங்கன்னா லாக்ல இருக்கும். அப்போதைக்கு செலக்ஷன் ஒன்லி கொடுத்து எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த லேயர் மட்டும் டவுன்லோட் ஆகணும்னா டவுன்லோட் எஸ்டிஎல் கொடுங்க. அடுத்து இந்த லேயர் மேல இருக்க பார்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ஷன் பண்ணது மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா டவுன்லோட் எஸ்டிஎல் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் எஸ்டிஎல் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைசர்ல கொண்டாந்துட்டு இந்த மாதிரி 2 பெரிய மாடல்லையும் இம்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை கட்டு வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிள் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். 3D பிரிண்ட் டிசைன் பண்றதுக்கு ஈஸியா டெம்ப்ளேட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா design.my3dgifts.com வெப்சைட்ல நம்ம 3D பிரிண்ட் டிசைன் கோர்ஸ் வச்சிருக்கோம். தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. my3dgifts.comல இருக்க எடிட்டர் மட்டும் போதும், அதுக்கு ஃபுல் ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் தனியா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. தேவைப்படுறாங்க ஒரு டைம் வெப்சைட்டை செக் பண்ணி பாத்துங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. இந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டைம் வெப்சைட்டை மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.